ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழியக்கூடிய உலகம். அந்த உலகத்துல தன் அப்பாவும் மகனும் எப்படி இந்த உலகத்துல அழியாம வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க காட்டுவாசிகள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சாப்பிட உணவே கிடைக்காம மனுஷ உடலை சாப்பிட்றவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னோட மகனை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், அந்த உணவுக்கு எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு அவரோட மகனை வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுவாரு. காப்பாற்றினது மட்டும் இல்லாம அவர் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துல எதிர்பார்க்க முடியாத திருப்பங்கள்லாம் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே சுவாரஸ்யமா இந்த படம் போகும். கொஞ்சம் கூட போரே அடிக்காது. இந்த ஒரு ஒன்லைனர்லயே உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட பேரு தான் த ரோட் அப்படி சொல்லி இந்த படத்தோட என்ட்ரியை கொடுக்குறாங்க. இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல அப்பாவும் மகனும் ரோட்ல நடந்து போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது அப்பா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னாவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இது அக்டோபர் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கையில காலாண்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நம்மளால எதையுமே கணிக்க முடியாது. 6 மாசத்துக்கு ஒருக்க அந்த பக்கமும் 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பக்கமும் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்மளால உயிர் தப்பிக்க முடியும். இல்லாட்டி பனிலையும் இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தினாலையும் நம்ம கண்டிப்பா அழிஞ்சிருவோம். நம்ம எப்பவுமே முன்னோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம கையில எந்த மாதிரியான ஒரு உணவுகளும் இல்ல. நமக்கு தேவையானதை நாம தான் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோவை கொடுக்குறாரு அவங்க அப்பா. இந்த மாதிரியே தான் தினமும் நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அதாவது அன்னைக்கான உணவு வேணும்னா அவங்க அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி அங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்றத பார்த்துட்டு இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்கும், அங்கே வந்து நைட்டு ஸ்டே ஆயிடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த காட்டுவாசிங்க மாதிரி ஒரு மனுஷங்க அழகான்னு சொன்னல, அவங்க வந்து வேட்டையாடுறதுக்காக வெளியில் வருவாங்க. அந்த நேரத்தில் இவங்க மாட்டினாங்கன்னா இவங்க கதை முடிஞ்சிடும். அதோட இந்த மாதிரி தான் தினமும் அவங்களோட உயிரை பணைய வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரியே ஒரு நாள் இரவு தூங்குற நேரம் வர்றப்ப அவங்க அப்பா மகனுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறாரு. அப்பதான் அவனும் தூங்குவான். இதே பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்க அப்பாவுக்கும் இதுவே பழக்கமாயிருச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கப்ப வெளியில பார்த்தா நெருப்பு எரியிற மாதிரி தெரியுது. உடனே வெளில வந்து பாக்குறாங்க, காடு முழுக்க நெருப்பு பத்திட்டு எரியுது. இப்ப உடனே அவங்க அங்க இருந்து கிளம்பி ஆகணும், இல்லாட்டினா அவங்களும் எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. சாப்பிட உணவு தான் கிடைக்கலன்னு பார்த்தா இவங்களால இரவு நிம்மதியா தூங்க கூட முடியல. அந்த மாதிரி இயற்கை சூழல் இவங்களை அழிக்க ட்ரை பண்ணுது. அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே விடியுது. அப்படி போறப்ப அவங்க கண்ணுல ஒரு வீடு தென்படுது. சரி வா மகனே, உள்ள எதனா சாப்பிட்றதுக்கு இருந்தால் காலையில எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா உணவு இல்லை. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்துறான். அப்பா இங்க பாருங்க 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா 3 பேர் தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. உடனே உங்க அப்பாவை பார்த்து கேட்கறான், அப்பா நமக்கும் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கலாம், நம்மளும் இந்த மாதிரி தான் இறக்கணுமா அப்படின்ற மாதிரி. நான் இருக்க வரைக்கும் உடனே அந்த மாதிரிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு துப்பாக்கி கிடைக்குது. அதை எடுத்து உங்க மகனுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யாராவது எனிமி வந்துட்டா, சப்போஸ் நான் ஆளு இல்லைன்னா நீ இந்த ஒரு கண்ணை கையில் வச்சு யார் வந்தாலும் அவங்கள பயப்படாமல் சுட்டுரு. ஏன்னா எல்லாருமே உன்னை சாப்பிட்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அழுதபடியே அவங்க மகனை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. நான் இருக்க வரைக்கும் உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்காக நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. அதாவது அவரோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமை காமிக்கிறாங்க. அதாவது இந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் அவங்களுக்கு பனிக்கூட உடைஞ்சிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஒரு ஊரில் டாக்டரும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வெளியில் இருக்க எல்லாருமே மனுஷ உடலை சாப்பிட்றதுக்காக அலையிறாங்க. ஏன்னா அங்கே சுத்தமாக உணவே கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில் குழந்தை பிறக்கணுமா ரொம்பவே கஷ்டம் தானே. இப்போ அங்கே சீனை கட் பண்ணி ப்ரெசன்ட் டேவை காமிக்கிறாங்க. இவங்க அந்த டனலுக்கு எதிர்த்தாப்புல இருக்க ஒரு காரில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு இரவு போக்குறதுக்காக. அந்த நேரத்தில் டனல்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம், வண்டி வந்தால் சத்தம் அதிகமாக கேட்கலையா டனல் வழியா. அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்க தன் மகனை வேகமாக எழுப்பி உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும், இல்லாட்டி நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட மகனை வேக வேகமாக அங்கிருந்து கூட்டு போறப்ப அந்த மனுஷங்களை சாப்பிட்றவங்களும் வராங்க. அதாவது இவங்களும் உணவு கிடைக்காம தான் மனுஷங்களை சாப்பிட்றாங்க. ஏன்னா அங்கே சுத்தமாக காட்டில் எதுவுமே கிடைக்காது. அந்த ஒரு காரணத்தினால அவங்க கையில் துப்பாக்கி இருக்கும். அதனால யார் வந்தாலும் வேட்டையாடி சாப்பிட்ருவாங்க. இவங்க போய்கிட்டு இருக்க நேரத்தில் வண்டி ரிப்பேர் ஆகுது. வண்டியை மட்டும் இவனுங்க சரி பண்ண மாட்டாங்க. அங்கே எங்கேயாவது உணவு இருக்கா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க காரு வண்டி இதெல்லாம் நிற்கிதோ சுற்றி முற்றி தேடி யார் இருந்தாலும் அவங்களையும் சுட்டு தள்ளி சாப்பிட தான் பார்ப்பாங்க. இப்படி இங்கே ஒருத்தன் பிஸ் அடிக்கலான்னு வெளில வரான். அந்த நேரத்தில் அவங்க இருக்கிறத தெரியாதனமா பார்த்துறான். இவங்களும் கையை வச்சுட்டு இவரும் மிரட்டுறாரு, டே திரும்பி பார்க்காத, திரும்பி அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் உன்னை சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி. இவன் ஆனா அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. அந்த பையனை பார்த்துட்டு ரொம்பவே அழகா இருக்கான், இன்னைக்கு ராத்திரி உணவுக்கு இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கெட்ல கையை உடுற மாதிரி போறான். அவரோட கவனம் சேதற வேகமா ஓடி போய் அவரோட மகனை பிடிக்க இவர் என்ன பண்றான்னு தெரியாம டக்குன்னு சுட்டுறாரு. இப்ப இங்க இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஆறாங்க, என்ன துப்பாக்கி சத்தம் கேக்குது அப்படின்னு. இந்த பக்கம் இந்த பாயோட மண்டையில ஃபுல்லா
ரத்தம், அதாவது அவரை தான் சுட்டிருப்பாங்க. ஆனால் அவரோட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட மண்டையில் பட்டிருக்கும். இப்போ வேகமாக இங்கேருந்து ஓடி ஆகணும், உனக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டு போக, இந்த பக்கம் வந்து அரக்கனுங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்களும் வேகமாக வரானுங்க. அந்த பையனை கூட்டிட்டு போய் ஒரு ஆத்தோரமாக வச்சு அவன் தலையில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுறாரு. உனக்கு ஒன்றும் இல்லை, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பையனும் கேட்குறான், ஏன்பா அவனை சுட்டிங்க அப்படின்ற மாதிரி. இல்லைடா, உன்னை அவன் எதனா பண்ணியிருப்பான், அந்த ஒரு காரணத்தினால தான் சுட்டேன், இல்லாட்டி எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் ஃபீல் பண்ண, இப்போ அங்கேருந்து கிளம்பணும். அதுக்கு முன்னாடி அவங்களோட பொருள்லாம் அந்த கார்லேயே இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு இவரும் அங்கே போகிறாரு. அங்கேருந்த எல்லா பொருளும் செதறி கிடக்கு. அவனுங்க சும்மா ஓடுவானுங்களா, சும்மாவே அலசுவானுங்க. இவங்க பொருள் வேறு அங்கே இருந்திருக்கு. அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கப்ப அங்கே பார்த்தா அந்த ஒருத்தனை சுட்டிருப்பாங்க இல்லையா, அவனோட குடல் மட்டும்தான் அங்கே மிஞ்சி இருக்கு. மீதி எல்லாத்தையுமே அந்த திருட்டு பசங்க சாப்பிட்ருக்கானுங்க. இப்போ அப்படியே பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. அவனோட ஒய்ஃபும் அவனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இப்போவே இறந்துடலாம், இதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் ரொம்பவே ஹோப் கொடுக்குறாரு. இல்லை, நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு. நான் அந்த காரணத்துக்காக மட்டும் சொல்ல, இப்போ ஒரு 10 பேர் சூழ்ந்து என்னை கொல்ல வராங்க அப்படின்னா அவங்க எப்படி என்னை கண்டிப்பாக ரேப் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க வெறி பிடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலை உங்களால் அதை பார்க்கவும் முடியாது, சகிச்சுக்கவும் முடியாது. அதனால நான் இப்போவே உங்களை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் எதுவுமே ஆகாது, நான் உன்னை கண்டிப்பாக பார்த்துவேன் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணுக்கு அவரும் ஹோப் கொடுக்குறாரு. இப்போ அன்னைக்கு ராத்திரி அப்படியே போகுது. இப்போ அப்படியே அவங்களோட மகனை கூட்டிட்டு போய் வா குளிக்கலாம் அப்படின்னு அவங்க சோகமாக கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அவனை குளிப்பாட்டிட்டு இருக்கப்பவே அவரோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் பின்னாடி வந்து பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு இப்படி சொன்னது ரொம்பவே மனசை உறுத்தி இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் டேல அவங்க பையனுக்கு எப்படிலாம் தனியாக இருந்தால் வாழணும் அப்படின்றதெல்லாம் சொல்லித்தராரு. அதாவது ஒரு தண்ணியை குடிக்கணும்னா கூட சூடு பண்ணி இந்த மாதிரி வடிகட்டி குடிச்சாதான் நம்ம ரொம்ப நாளைக்கு வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பையன்கிட்ட சொல்ல, இப்போ அந்த பையனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடும் போல. அவங்க அம்மாவை பற்றி கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட. இந்த வயசில் சொன்னால் அவனுக்கு இதெல்லாம் புரியாது, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பாவும் அவனை டிவைட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. அவங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வேற எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்குறப்ப ஒரு கொக்கோ கோலா மட்டும் கிடைக்குது. அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் நினச்சி பாருங்க. 2-3 நாளாக சாப்பிடல, அந்த ஒரு இடத்துல ஒரு உணவு கிடைக்குதுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ அப்படியே அதை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா அங்கே வேற எதுவுமே கிடைக்கல. இதே மாதிரியே தான் இவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகிடுது. நைட் ஆனால் என்ன பண்ணணும், தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும். அதாவது அந்த அரக்கனுங்க கிட்ட மாட்டாத மாதிரி இருக்கணும். இப்போ துப்பாக்கியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் அங்கேயே தூங்குறாங்க. இப்போ இவருக்கு ஒரு கனவு வருது. அதாவது அவங்க ஒய்ஃபு கூட பாஸ்ட்ல சந்தோஷமா பியானோ வாசிச்சுட்டு இருந்த அந்த ஒரு நாட்களில் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்தாலே ரொம்ப சங்கட்டமா இருக்கு. உண்மையாலுமே நினைவுகள்ன்றது ரொம்ப அழகானவே. அது எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம். இப்போ அப்படியே விடியுது. விடிஞ்சு பார்த்தா அவங்க ஒய்ஃபோட ஞாபகம் தான் வருது திரும்ப. இப்போ அப்படியே அவங்கள நினச்சி பார்த்துட்டு அவங்களோட ஞாபகமாக வச்சுருந்த ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் அவங்க மேரேஜ் ஆனப்போ போட்டுட்ட ரிங்கு, அதை எல்லாத்தையும் கீழே தூக்கி போடுற மாதிரியும் அப்படியே ஒரு பாஸ்ட் வந்து போகுது. அதாவது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரமா இருங்க, நம்ம பிள்ளைய பத்திரமா பார்த்துக்குங்க, நான் இப்போ போக வேண்டிய நேரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படி இருக்கும் இந்த ஒரு நேரத்தில்? ஏன்னா அவங்க சொன்னதும் ஓரளவுக்கு உண்மைதான். அந்த அரக்கனுங்க கிட்ட இவங்களால பத்திரமா இருக்க முடியாது, அவங்க ஹஸ்பண்டால் அதை சகிச்சுக்கவும் முடியாதுன்னு அவங்களும் அங்கேருந்து விட்டு போக, இப்போ அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்து நமக்குன்னு இருக்கிறதே நம்ம மகன் மட்டும்தான், அவனை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பத்திரமா பாதுகாத்து அவனை கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே வருது. அதாவது மார்னிங் அப்படியே அருவியில் குளிச்சுட்டு இப்போ அப்படியே அவங்க ஒரு வீட்டை பார்க்குறாங்க தூரத்தில். இவங்களும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுற ஒரு ஆர்வத்தில் தான். ஏன்னா மார்னிங்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், நேற்றும் சரியான உணவு இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் தேடுறப்ப அங்கே ஒரு பாதாள சுரங்கம் இருக்க மாதிரி இருக்கு. அதாவது அடியில் எதனா சேஃப்டி பொருள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாக் போட்டிருக்கு. இப்போ அதை எப்படியாவது உடச்சாகணும்னு வெளியில் வந்து தேடுறாங்க, கையில் ஏதாவது தென்படுமா அப்படின்ற மாதிரி. அப்படி பார்க்குறப்ப தான் அங்கே ஒரு கோடாரி இருக்கு. வேகமாக எடுத்துட்டு வந்து அந்த பூட்டையும் அன்லாக் பண்ணுறாங்க. அதை அன்லாக் பண்ணி இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே நிறைய மனுஷங்களை அடைச்சி போட்டிருக்காங்க. அதாவது யாரோ சாப்பிட்றதுக்காக இந்த மனுஷங்களெல்லாம் சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோன்னே அவங்களும் எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு பயங்கரமாக வர, இவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாம மேலே ஏறி வந்துட. இப்போ உடனே அந்த வீட்டாளுங்களும் வரானுங்க. இந்த பையன் உடனே கை காமிச்சு அப்பா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம உடனே மாடியில் இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவனை மறைமுகமாக வச்சிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அதாவது அங்கே தான் ஆளுங்களெல்லாம் வெட்டி சாப்பிடுவாங்க போல. இப்போ அவனுங்க உள்ளே வர்றத இவர் மெதுவாக மேலேருந்து பார்த்துட்டு இருக்கப்ப இங்கே கீழே ஒரு லேடி, இன்னைக்கு எந்த உணவும் கிடைக்கல, இருக்கிறத நம்ம சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இருங்க நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க மேலே ஏற, இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அந்த பையனை சுடுறதை தவிர இல்லாட்டி அந்த பையனை அவங்க கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இந்த ஒரு
நேரத்தில் அங்கே அடைச்சிருந்த மனுஷங்களாம் அந்த கதவை தட்டி மேலே வரலான்னு ட்ரை பண்ணுறப்ப அவங்களும் கீழே வேகமாக போக இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இதான் நேரம் வெளியில் தப்பிச்சே ஆகணும்னு அங்கே இருக்க ஜன்னலை சீக்கிரமாக உடச்சி அது வழியாக வெளியில் கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த சத்தம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாதுகாவலாம் இருப்பாங்க இல்லையா, அவனுங்க என்ன இங்கிட்டு சத்தம் அப்படின்னு அங்கேருந்து ஸ்கோப்பை போட்டு பார்க்க எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கல. இவனுங்க எப்படி பத்திரமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான், அந்த பையனை இறந்துருப்பான், அவனும் இறந்துருப்பான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடாக இருப்பானுங்க. இப்போ அங்கே கட் பண்ணால் ராத்திரி ஆகுது, சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடைக்கல. அங்கே இருக்க வெட்டிக்கிளிங்களை நெருப்பில் போட்டு சுட்டு அதை தான் சாப்பிட்றாங்க 2 பேரும். பார்த்தீங்களா உணவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத. இப்போ அந்த பையன் அப்பாட்ட கேட்குறான், அப்பா என்னை அங்கேயே சுட்டுருக்க வேண்டியதானே, உணவுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அவங்க அப்பாவும் அப்படிலாம் இல்லை, நம்ம உயிர் கண்டிப்பாக பிழைக்கிறோம், நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அன்னைக்கு பகலாகுது. அப்படியே அங்கே இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, சாப்பாடு எதுனா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்களும் வீட்டுக்குள்ளே வந்து தேட அங்கே சாப்பிட்ற மாதிரியான எந்த ஒரு பொருளுமே இல்லை. அவங்களுக்கும் ரொம்ப பசிக்குது. சரி இன்னைக்கு நைட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுப்போம், சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் மகனும் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. இந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய பொருட்கள் கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு விளையாண்டுட்டு இருக்க இவங்க அவளோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சோகத்துக்கு போறாரு. அதாவது அவங்க ஒய்ஃபு கூட எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், இப்போ எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பவே இந்த குட்டி பையனுக்கு யாரோ அங்கே கிராஸ் ஆன மாதிரி தோணுச்சு. அப்படி இவனு வேகமாக ஓடி போய் பயப்படாத நில்லு, நீ யாரு அப்படின்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து கேட்க அந்த பையனும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடறான். இப்போ அவங்க அப்பா பின்னாடியே வந்து டேய் நீ இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, உன்னை கொன்றுவாங்க, அதுக்கான ட்ராப்பாக கூட இருக்கலாம், நீ எப்படி என்னை கேட்காம வெளியில போன அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு போக இப்போ அவ்வளோதான் அங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஏன்னா அங்கே வேற யாரோ இருக்காங்க, நம்மளை கொண்டுட்டா போச்சுன்னு அந்த இடத்துல இருந்து ஈவினிங் டைமே கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அதாவது நல்ல ஒரு தூங்க இடம் கிடைச்சப்ப ஒரு மோசமான இடத்துல அன்னைக்கு ராத்திரியை கழிச்சுட்டு அப்படியே விடிய விடிய எந்திரிச்சு கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ரொம்பவே பனி பெய்ய ஆரம்பிக்குது. அந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பா போர்வை தேவைப்படும். அப்போ ஒரு வீட்டில் போய் பார்க்குறப்ப ஒருத்தவங்க இறந்த நிலையில கிடக்குறாங்க. அங்க அந்த போர்வையை எடுத்துட்டு கிளம்புறப்ப இவருங்க உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த பியானோவை பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப்னு அவங்க அவருக்கு வந்துடுது. அதை பார்த்துட்டு நம்ம எப்படிலாம் இருந்தோம், இப்போ எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த பையன் கண்ணாடியில் போயிட்டு அவன் உருவத்தை பார்த்துருப்பான் போல, ரொம்பவே உடம்பு மெலிஞ்ச மாதிரி இருக்கு. அப்பா நம்ம சாப்பிடாம இருக்கும், ரொம்பவே உடம்பு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து காமிக்கிறாரு, இந்த பியானோல உங்க அம்மா எவ்வளவு சூப்பரா வாசிப்பா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இருந்த நாட்களை விட்டுட்டு இப்போ நம்ம சாப்பாட்டுக்காக இப்படி அலையிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வா நம்ம அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றப்ப இவங்களுக்கு அங்க ஏதோ ஒரு திரும்ப ஒரு பாதாள குழி மாதிரி கிடைக்குது. அதெல்லாம் அப்படியே பிரேக் பண்ணி இப்ப கீழே இறங்குறாங்க. இறங்குறதுக்கு முன்னாடி நீ மேலே ஏறு, நான் மட்டும் கீழே போய் பார்த்துட்டு வரேன்னு கீழே பார்க்கறப்பதான் தெரியுது எக்கச்சக்கமான உணவுகளை அங்க ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க. இப்போ உடனே அவங்க மகனை உள்ள கூப்பிட இங்க பாரு நமக்கான உணவு இங்க தான் இருக்கு, இவ்வளவு நாள் காத்திருந்தது இந்த ஒரு உணவுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா அங்கேயே ஸ்டே பண்றாங்க. வேணுங்கிறத எடுத்து சாப்பிடலாம். இப்போ அந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்கறான், அப்பா நம்ம இன்னமேட்டு இங்கே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. இருக்கலாம் தப்பு கிடையாது, ஆனா வேற யாராவது வந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா இங்கிருந்து கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம உணவு கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி அப்படின்னு 2 பேரும் வேண்டிட்டு அங்க இருக்க உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ மேலே வந்து ஒரு பெட் மாதிரி இருக்கு, அதை கொண்டாந்து போட்டு தண்ணி உள்ள வராத மாதிரி போட்டுட்டு அன்னைக்கு நைட்டுக்கு டின்னரையும் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கப்ப அந்த குட்டி பையன் விளையாடுறதுக்கு நிறைய பொருள் எடுத்து வச்சிருப்பான்ல, உடனே இப்போ அவருக்கு பிளாஷ்பேக்ல போயிட்டு அவங்க ஒய்ஃபு கூட இருந்த ஞாபகம் தான் வருது. இதை பார்த்துட்டு இருக்கப்ப இப்போ யாரோ அவரை எழுப்புற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பார்த்தா அவங்க மகன் தான் எழுப்பிடுறான். என்னோட பொருளை யாரை கேட்டு போயிடுத்தீங்க, இதெல்லாம் என்னோட பிரைவசி, இதை யாரும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட வான் பண்ணிட்டு இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. முதல் வேலை என்னன்னா அவங்க முதல்ல குளிக்கணும். ஏன்னா குளிச்சே ரொம்ப மாசங்கள் ஆயிருச்சு அப்படின்றப்ப அவங்க வீட்டில் போயிட்டு நீட்டாக குளிச்சுட்டு தலைமுடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப மேலே ஒரு சத்தம், அதாவது ஒரு 2-3 பேர் ஒரு நாயை கூட்டிட்டு போற மாதிரியும் அந்த நாய் ரொம்ப சத்தம் போடுற மாதிரி இருக்கு. இப்போ உடனே அங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு அவங்க மகனை கூட்டிட்டு அவரும் அங்கிருந்து தேவையான பொருளை எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறப்ப இப்பதான் அங்க ஒரு வயசான ஒரு முதியவரை பாக்குறாங்க. அவரை பார்த்தா ரொம்ப நாள் சாப்பிடாமலும் அவர் யாரோ தனியா தவிக்க விட்டு போன மாதிரி தான் இருக்கு. இவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க போல. இப்போ இவங்களை பார்த்தோம்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, வேணுமா என் பேக்கை செக் பண்ணி பாருங்க, சாப்பிட்ற மாதிரியான எந்த ஒரு பொருள் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்து அழுக. இப்போ அந்த குட்டி பையன் இருக்கான்ல அவன் ஒரு ஜூஸ் பாட்டில் அந்த வயசானவருக்கு கொடுக்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்திருப்பாரு போல. அப்படியே தவிக்க தவிக்க ஒரு மாதிரி சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னா நீங்க எவ்வளவு நாளா அங்க இருக்கீங்க, வேணும்னா எங்க கூட வாங்க, எங்க கிட்ட கொஞ்சம் உணவு இருக்கு, இருக்க வரைக்கும் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவரையும் கூட்டு போறாங்க. கூடவே எவ்வளவு ஒரு கருணை உள்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா. இப்ப அந்த தாத்தாவையும் அவங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப அந்த தாத்தாட்ட அப்படியே கேட்கறாங்க. அந்த தாத்தாவும் எனக்கு வயசு 90க்கு மேல ஆகுதுப்பா, என்னோட மகன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், சாப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால நானும் என்ன பண்றதுன்னு தனியா வந்துட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்க. நானும் இந்த மாதிரி தான் கையில ஒரு துப்பாக்கி வச்சு என்னோட பையனை காப்பாத்தணுமே அப்படின்ற மாதிரி நானும் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல
அப்படியே அன்னைக்கு நைட்டு முடியுது. இப்போ விடிஞ்சோன்னா அந்த தாத்தாவும் நான் தனியாகவே போகிறேன்பா, நான் என்றைக்கோ நாளைக்கு தான் இருப்பேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த தாத்தாவை அங்கேயே விட்டுட்டு வந்துடுற. இப்போ அவங்க கொண்டாந்த பொருளெல்லாம் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு வேற ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு தேடுறப்ப இப்போதான் தெரியுது அங்கே 2 பேர்த்த யாரோ வேகமாக துரத்திட்டு ஓடியார மாதிரியும் இவங்க 2 பேர் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா எக்கச்சக்கமான பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேர் மாட்டினாங்க கண்டிப்பா. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகனை காப்பாற்றினா போதும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போக அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ இங்கே இருக்க காத்தடிச்சு எல்லா மரமும் கீழே விழ ஆரம்பிக்குது. இப்போ அதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியாமல் ஒரு 2 மரத்துக்கு இடுக்கில் படுத்து அன்னைக்கு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வராங்க. இப்போ அப்படியே மெல்லமாக அங்கேருந்து நடக்க இவங்களுக்கு ராத்திரிக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. அப்படியே அங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் விடியுது. இவங்க அப்பாவால் சுத்தமாக முடியல, அப்படியே இருமிட்டு ரத்தம் வந்தி மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவங்க மகன்கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சு இப்போ மேப்பை காமிச்சு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு கேட்க அந்த பையனும் ஒரு இடத்த மார்க் பண்ணுறான். இல்லை நம்ம கடல் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. இப்போ வேகமாக மேலே வந்து ஏறி பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே கடல் பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ ரொம்ப தூரம் நடந்ததுக்கு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு உட்கார்றப்ப அந்த பையன் கேட்குறான், அப்போ அந்த கடலுக்கு அங்கிட்டு என்ன இருக்குது, நம்ம போனால் தப்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அந்த கடலுக்கு அங்கிட்டும் நம்மள மாதிரி யாராவது 2 பேர் உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க, இங்கேருந்து தப்பிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்பா, நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு வேணால் டெய்லியும் ஓடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு ராத்திரி இங்கேயே ஸ்டே பண்ணலான்ட்டு அப்படியே அங்கே ஒரு இடத்துல டென்ட் மாதிரி போட்டு அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரத்தில் ஒரு உடஞ்சி போன ஒரு கப்பல் இருக்குது. அந்த கப்பலில் எதனா பொருள் இருக்குமா, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு அவரும் அந்த கடலுக்குள்ளே போக இப்போ இங்கே தூரத்தில் யாரோ ஒருத்தர் நடந்து வரான். ஒரு திருட்டு பையன் மாதிரி இருக்கான். இப்போ அங்கே வந்து அங்கே இருக்க எல்லா பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் திருடிட்டு போக இந்த பையன் எந்திரிச்சு பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்க போர்வை தவிர வேற ஒன்றுமே இல்லை. இப்போ அவனோட அப்பா கடலில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அங்கே சுற்றி எதையுமே காணா, எல்லாத்தையுமே அவனை திருடிட்டு போயிட்டான். இப்போ உடனே அவங்க அப்பா எந்திரி நம்ம அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கால நடக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட சூவை முத கொண்டு தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த வண்டியோட காலச்சை பார்த்துட்டே பின்னாடி போகிறாங்க. இவங்க ஒரு திருட்டு பையன் இருக்கான் இல்லையா, இவன் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த குட்டி பையனோட அப்பாவும் கத்த, டே எவன்டா எங்கள் பொருளெல்லாம் திருடிட்டு போகிறது, உன்னை சுற்றுவேன், ஒழுங்கா மரியாதையாக கத்தியை கீழே போடு, ஒழுங்கா என் பொருளெல்லாம் கொடுன்னு சொல்ல இவனும் பயந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், நான் 2 நாளாக சாப்பிடவே இல்லை, சுத்தமாக எங்கே சாப்பாடு கிடைக்கணும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு அவர் ஷூ முத கொண்டு கழட்டி போடுறான். போட்டுட்டு இப்போ அப்படியே ஒரு நிர்வாணமாக நிற்கிறான். அழுகுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த குட்டி பையனுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா இருந்துட்டு ஒழுங்கா வண்டியை இல்றா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி அங்கேருந்து கூப்பிட்டு போறாரு. இப்போ அவன் ரொம்பவே சோகமாகவே இருக்கான். அவங்க அப்பா வந்து கேட்க அவனுக்கு நம்ம எதுனா வச்சுட்டு வந்திருக்கலாம், ஒரு துணி கூட இல்லாமல் அவனை இப்படி விட்டுட்டு வந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ அவனுக்கும் ஒரு இறக்க குணம் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு தேவையான துணி அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு டப்பாவும் வச்சுட்டு வராங்க. இங்கே எங்கே இருந்தாலும் வந்து இந்த சாப்பாட்டை எடுத்துக்க அப்படின்னு அந்த குட்டி பையன் கத்திட்டு இப்போ அவங்க அப்பா கூட அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அங்கேருந்து இவங்க 2 பேர் ரொம்ப தூரம் கிளம்பி வந்தா அங்கே ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஒரு டப்பாவை எடுத்து, அப்பா இங்கே பாருங்க ஒரு வண்டு உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பவே அந்த வண்டு அங்கேருந்து பறந்து போக இப்போ அங்கேருந்து யாரோ அம்பால அவங்க 2 பேர்த்தையும் தாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே மேலே 2 பேர் இருப்பாங்க போல. இப்போ வேண்டாம் அந்த ஃபிளார் கன் அந்த கப்பல் இருந்து எடுத்தான் இல்லையா, அதை வச்சு கரெக்டாக சூடாகி இப்போ அங்கே இருக்க எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டான். இந்த நேரத்தில் மேலே போய் பார்க்கணுன்ட்டு மேலே வந்து பார்த்தா ஒரு பொண்ணும் ஒரு ஹஸ்பண்டும் தான் இருக்காங்க. இவர் எதுக்கு தேவையில்லாமல் கொன்று அவர் பாதுகாப்புக்காக தானே இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்போ இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கு காலிலே ரொம்ப அடிபட்டிருக்கு அந்த அம்பு விட்டதுனால. இப்போ அந்த அம்பை எடுத்துட்டு கையில் ஃபுல்லாக பேண்டேஜ் போடலாம் அப்படின்னு போட்டுட்டு இப்போ அவங்க பையனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவரால் ரொம்பவே முடியல, ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்தார். இந்த ஒரு நேரத்தில் ரத்தம் வந்து எடுத்துட்டு இப்போ அந்த பீச் ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கப்ப அவங்க ஒய்ஃபு கூட இருந்த ஞாபகம்லாம் வருது. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ராத்திரி இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. ஏன்னா அவரால் சுத்தமாக முடியல. இப்போ இந்த ஒரு நேரத்தில் தான் அவங்க மகனை பார்த்து சொல்கிறாங்க, நீ நான் இல்லைனாலும் நீ தனியாக பிழைக்க கற்றுக்கணும், நீ இங்கேருந்து மேற்க நடந்து போய், என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அழுதுட்டு. அவங்க பையனை இல்லைப்பா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரை இறுக்கி கட்டி பிடிச்சி அழுகிறான். ஆமாம் அந்த குட்டி பையனால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், தனியாகவும் எங்கேயும் சர்வே பண்ண முடியாது, யாராவது பார்த்தானா இவனை ஈஸியாக கொன்றுவாங்க. இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் நைட்டு அவங்க அப்பா அவனை நினச்சிட்டு அப்படியே அழுக. இப்போ அப்படியே மார்னிங் விடியுது. அப்பா எந்திரிங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவனை விட்டுட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே அழுதுட்டு இப்போ அவங்க அப்பா வச்சிருக்க அந்த ஸ்கோப்பு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ அவன் அங்கேருந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறான். இப்போ துப்பாக்கி எடுத்துட்டு அப்படியே கடலை நோக்கி போய் அவங்க அப்பாவுக்காக ப்ரே பண்ணுறான். பண்ணிட்டு இருக்கப்ப இப்போ தூரத்தில் யாரோ அவனை நோக்கி வராங்க துப்பாக்கி வச்சுட்டு, நீ யாரு வராத உன்னை சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, டே தம்பி கம்முனு, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, நான் உன்னை சுடுறதுக்காக வரல, நீ ஏன் தனியாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, நான் தனியாக இல்லை அப்பா கூட தான் இருந்தேன், அப்பா இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கும் மனசு கேட்காம அவனை அவங்க கூட கூப்பிட இவனும் அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா என்னை அவங்க கூப்பிட்றாங்க, நான் அவங்க கூட போகிறேன், அவங்கள பார்த்தா நம்பிக்கையானவங்க மாதிரி தான் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கூட வர இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அதாவது இவங்க யாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த பையன் ஒரு குட்டி பையனை பார்த்துருப்பான் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா ஒரு டாக் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றப்ப இருந்தப்ப இப்பதான் தெரிய வருது இவங்க எல்லாரும் இவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போ அவங்களும் அதை சொல்ல நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணி வாழ்றோம் அப்படின்ற மாதிரி இப்போ இவனுக்கும் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்து அவங்க கூடயே அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட்டாக இருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காம சொல்லிட்டு போங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.